பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் உங்களை டெய்லி மன்னாக்குள்ளாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் சொல்லுகிறார் நான் எடுப்பித்து. அடுத்தது சொல்றாரு திரும்ப அவர் எடுப்பிக்கிறாரா. அடுத்தது திறப்புகளை அடைத்து, எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைகள் எல்லாம் நான் அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். கெட்டு போனதையெல்லாம் நான் திருப்பி ரிப்பேர் பண்ணி பூர்வ நாட்களில் இருந்தது போல அந்த கூடாரத்தை நான் மீண்டுமாய் அதன் ஸ்தானத்தில் வைப்பேன் என்பதாக இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறாராம். அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மீண்டுமாய் எடுப்பித்து கட்டுகிறதை போல இந்த வசனத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டுகிறார். எங்கெல்லாம் சாத்தான் ஓட்டையை வச்சிருக்கிறானோ உங்க வாழ்க்கையில அதை கர்த்தர் அடைத்து, எப்படியெல்லாம் சாத்தா உங்க வாழ்க்கையில பழுதுகளை கொண்டு வந்தானோ அவைகளை சீர்படுத்தி நீங்க இழந்து போன ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை மீண்டும் எடுப்பித்து நிறுத்த போகிறார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன். யார் சொல்றாரா? இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16-17 வசனத்துல இதே வசனத்தை கோடிட்டு இதை மீண்டுமாக யாக்கோபு என்கிற கர்த்தருடைய சீஷன் சொல்லுகிறார். பர்னபா மூலமாய் பவுல் மூலமாக அநேக புறஜாதிகளுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற நேரத்தில் யாக்கோபு எழும்பி இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன் கர்த்தர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் கட்டுகிறார்? ஏன் அவர் சீர்படுத்துகிறார்? ஏன் அவரை அடைப்புகளை அடைக்கிறார் அப்படின்னா, புறஜாதி மக்களும் கர்த்தரை தேடும்படியாக இதை செய்கிறார். அல்லேலூயா. இயேசுவை இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாதவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்க கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்துகிறார். தேவன் உங்களை சீர்படுத்துகிறார். பழுதாய் போனவைகளை கர்த்தர் சீர்படுத்துகிறார். உங்க குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் அதை மீண்டுமாக எடுப்பித்து அதை சீர்படுத்துகிறார். எங்கெல்லாம் பாவம் உள்ள வந்துருச்சோ, அதுக்குரிய ஓட்டை எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த ஓட்டையை பரிசுத்த ஆவியானவர் அடைத்து உங்களை மீண்டும் தேவன் வைத்திருந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்து அவர் உங்களுக்காக இவைகளை செய்ய போகிறார். ஏன் செய்கிறார் தெரியுமா? உங்கள் மூலமாக இயேசுவை அறியாத புறஜாதி மக்களும் இயேசுவை தேடும்படியாக கர்த்தர் இதை உங்க வாழ்க்கையில செய்கிறார். இதை வாசிக்கிற, இதை கேட்கிற என் அருமையான நண்பரே, தேவ பிள்ளைகளை, நீங்க என் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, என் வியாபாரம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு, என் ஊழியம் எல்லாம் கெடுத்துட்டாங்களே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கீங்களா? இன்னும் சிலர் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க பிரதர் என்று சொல்றீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் உன் வாழ்க்கையை நான் எடுப்பித்து கட்ட போகிறேன். எப்படி தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எப்படி எடுப்பித்து அதை சீர்படுத்தி அதை அடைப்புகள் எல்லாம் அடைத்து அதை நிலைநிறுத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்ய போகிறார். உங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிறார், மீண்டும் சீர்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. இந்த காரியத்தை கர்த்தர் ஏன் செய்கிறார் தெரியுமா? உங்களுக்காக அவர் இதை செய்கிறார். ஏன் அப்படின்னா, புறஜாதி மக்களும் இயேசுவை தேடும்படியாக இது கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீக்கு 5 புருஷர்களாம். 6வது இருக்கிறவனும் அவருடைய புருஷர் இல்லையா. ஆனா இயேசுவை சந்தித்த மாத்திரத்துல அந்த அம்மாவுடைய விழுந்து போன அந்த வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் சீர்படுத்தினார். ஒருவேளை பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து பாவத்தை செய்து விழுந்து போய் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால எல்லாவற்றையும் கெடுத்து போட்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் மீண்டும் உங்க வாழ்க்கையை எடுப்பித்து கட்டப் போகிறார். நீங்க இழந்து போன சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கிறார். நீங்க இழந்து போன உங்களுடைய பணம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? கர்த்தர் அவைகளை சீர்படுத்த போகிறார். தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு சத்ரு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியத்தை செய்திருக்கிறானா?
கர்த்தர் அவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்துகிறார். இதன் மூலமாக திரளான ஜனங்கள் உங்கள் மூலமாக இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இதை இந்த நாள் முதற்கொண்டு செய்ய ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனானோ, எதையெல்லாம் கெடுத்து போட்டானோ, அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மீண்டுமாய் நீர் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம், சீர்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய முகத்தை உடைய மகிமையினாலே நிரப்பி இவர்கள் மூலமாய் எங்கள் மூலமாய் புறஜாதி மக்களும் இயேசுவை தேடும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. Thank you. God bless you all.